இனிமே மூன்றாவது குழந்தை பெற்றெடுத்தா 30,000மும், நான்காவது குழந்தை பெற்றெடுத்தா 40,000மும் பரிசு தொகை வழங்கப்படும் சொல்லிட்டு ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காரு. அவர் எதனால இதை சொல்லியிருக்காரு தெரியுமா? கடந்த சில ஆண்டுகளா ஆந்திராவோட பாப்புலேஷன் படிப்படியா கம்மியாகிட்டே வருது. இதை தடுத்து நிறுத்துறதுக்காண்டியும் பாப்புலேஷனை திரும்பி பழையபடி கொண்டு போறதுக்காண்டியும் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கதா அவர் சொல்லியிருக்காரு. இதுல நாமளா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு காலத்துல குடும்ப கட்டுப்பாடு ஆதரிச்சவர் தான் இந்த சந்திரபாபு நாயுடு. ஆனா இன்னைக்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு ஸ்டான்ஸ் எடுத்திருக்காரு. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, லோக்சபா எலெக்ஷன்ல இந்த மாதிரி பாப்புலேஷன்லாம் கம்மியாயிட்டே வந்தா எம்பி சீட்டோட கவுண்ட் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. இந்த எம்பி சீட்டோட கவுண்டை நிலையா வச்சுக்கிறதுக்காண்டியும் அதை இன்க்ரீஸ் பண்றதுக்காண்டி தான் சந்திரபாபு நாயுடு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கதா விமர்சனம் பண்ணிருக்காங்க. சில பேர் ஆதரிச்சும் இருக்காங்க. நான் இன்னைக்கு இந்தியாவோட பாப்புலேஷன் எவ்வளவு செக் பண்ணப்ப 147 கோடி இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றத பார்த்தா சீக்கிரமாவே நம்ம 150 கோடியை சில மாசத்திலேயே ரீச் பண்ணிடுவோம். இந்த லோக்சபா எம்பி சீட் பிரச்சனை இருக்குல்ல, அது ஆந்திரால மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டிலேயே இருக்கு. சோ தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்களா? நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம மணி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் சந்திப்போம். பாய்.